அதனால நாம விசேஷித்தவர்களா இருக்கிறோம். இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் எந்த காட்டு மிருகங்களுக்கும், எந்த நாட்டு மிருகங்களுக்கும், எந்த பறவைகளுக்கும் இந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் கிடையாது. அவைகள் வந்து நார்மலா போகும், நார்மலா வரும். அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் அவங்க முகத்துல காட்டவும் தெரியாது. அது என்னன்னும் தெரியாது. சிரிக்கணுமா, அழுவணுமா, இதெல்லாம் வந்து மிருகங்களுக்கு தெரியாது, பறவைகளுக்கு தெரியாது. ஆனா மனுஷனுக்கு அவனோட ஃபீலிங்ஸ வெளியில காட்ட தெரியும். ஒரு முகத்த பார்த்த உடனே நமக்கு தெரியும் இல்லையா? மனுஷன் வந்து நல்ல என்ன சொல்றது? சந்தோஷமான மனநிலையில இருக்கிறானா, துக்கத்தோட இருக்கிறானா அப்படின்றத முகத்த பார்த்தே நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த அளவுக்கு தேவன் அந்த ஃபீலிங்ஸ் எல்லாம் நம்ம முகத்திலேயே வச்சிருக்கிறாரு. எந்த பாவமா இருந்தாலும் அந்த பாவத்தை நம்ம முகத்திலேயே காட்டக்கூடிய அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு விசேஷித்த ஒரு காரியங்களை நம்ம முகத்துல வைத்திருக்கிறார் கர்த்தர். மனுஷன் விசேஷித்தவனாய் இருக்கிறான். இப்படி எல்லா வகையிலும் மனுஷனை விசேஷித்தவனாய் உண்டாக்கி இருக்கிறார். மனுஷனால மட்டும்தான் அவன் கைகளை கொண்டு ஒரு வேலையை செய்ய முடியும். ஒரு மனுஷனுக்கு தான் 2 கை, 2 காலு. எல்லா